வணக்கம். மே 24ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மே 23ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க? 19,822 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவுக்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க? 15,151 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 4,671 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க? 12,439 கோடி ரூபாய்க்கு. எவ்வளவுக்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க? 12,293 கோடி ரூபாய்க்கு. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 147 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். மே 24ஆம் தேதி இன்னைக்கு குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: என்டிபிசி, இண்டால்கோ, டாரண்ட் பவர், அசோக் லேலண்ட், ஹிந்துஸ்தான் காப்பர், ஹட்கோ, சன் டிவி, கிளென்மார்க், கொச்சின் ஷிப்யார்ட், மணப்புரம் ஃபினான்ஸ், கர்நாடகா பேங்க், நசாரா டெக்னாலஜிஸ், ஸ்டவ்கிராஃப்ட் மற்றும் ஆண்டனி வேஸ்ட் ஹேண்டலிங் செல். நேற்று நிஃப்டி ரெக்கார்ட் ஹையை எட்டியிருக்கு. எக்கனாமிக் டைம்ஸில் அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பெரிய அளவில் டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. நிதியாண்டு 2024 அரசுக்கு 2.1 லட்சம் கோடி ரூபாய் டிவிடெண்டாக வழங்கியிருந்தாங்க. அது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில் நேற்று நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. வோடஃபோன் ஐடியா கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி குறித்து. என்ன செய்தி? வோடஃபோன் ஐடியா மற்றும் எரிக்சன் இந்தியா ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க 5G டீலுக்காக அப்படின்ற ஒரு செய்தி. இது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறாங்க வோடஃபோன் ஐடியா. சன்ஃபார்மா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் 3% நேற்று வீழ்ச்சியை பார்த்துருக்கு. க்ளோசிங் பேசிஸில் கம்பெனி குவார்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருந்தாங்க. கூடவே மேனேஜ்மெண்ட் நிதியாண்டு 2025 ரெவென்யூ கைடன்ஸையும் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ க்ரோத் சிங்கிள் டிஜிட்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மேனேஜ்மெண்ட். ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கு மார்க்கெட்டுக்கு. அது ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோலில் சன்ஃபார்மா விழுந்ததற்கு. இக்ரா லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 100 ரூபாய். குவார்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஜாக்கி பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி ஒரு 120 ரூபாய் அவங்க டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 31. குவார்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 99,535 லட்சம் ரூபாய்கள். இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் 10,820 லட்சம் ரூபாய்கள். இயர் ஆன் இயர் 38% அதிகரிச்சிருக்கு. ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஏப்ரல் மாதத்தில் டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க 6 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. ஜூன் 7 ரெக்கார்ட் டேட். ஐடிசி குவார்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 7 ரூபாய் 50 பைசா. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஜூன் 4ஆம் தேதி. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் 5,020 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 1% விழுந்திருக்கு. மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 5,114 கோடி ரூபாய். ரெவென்யூ 17,753 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. எதிர்பார்த்தது 16,945 கோடி ரூபாய். ஐடிசி பிரஸ் ரிலீஸும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுலேருந்து கிடைத்த தகவல் ஸ்பிளிட்டப் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கான ஸ்பிளிட்டப். எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் உடைய Q4 ரெவென்யூ இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 5,300 கோடி ரூபாய். ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 15% அதிகரிச்சிருக்கு. சிகரெட் பிஸ்னஸில் Q4க்கான ரெவென்யூ 7% அதிகரிச்சிருக்கு. 7,925 கோடி ரூபாய். ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் 5% அதிகரிச்சிருக்கு. ஹோட்டல்ஸ் பிஸ்னஸ் உடைய டேட்டா Q4க்கான ரெவென்யூ 898 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் இயர் ஆன் இயர் 34% அதிகரிச்சிருக்கு. ஆக்ரி பிஸ்னஸில் ரெவென்யூ 3,101 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 13% விழுந்திருக்கு. பேப்பர் போர்ட்ஸ், பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் பிஸ்னஸில் ரெவென்யூ 2,073 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 7% விழுந்திருக்கு. ஐடிசி இன்ஃபோடெக் உடைய டேட்டா ரெவென்யூ 993 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அல்லது ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 217 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 37% அதிகரிச்சிருக்கு.
அதானி என்டர்பிரைசஸ் குறித்து மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த தகவல், சென்செக்ஸ்ல அதானி என்டர்பிரைசஸ் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மணி கண்ட்ரோல்ல யார் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, விப்ரோ வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சென்செக்ஸ்ல இடம் பிடிச்சாங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ், அதானி குரூப்ல இவங்க தான் முதல் ஸ்டாக்கா இருப்பாங்க சென்செக்ஸ்ல இடம் பிடிக்கிறதுக்கு. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெள்ளிக்கிழமை மே 24 வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தது அப்படின்னா அதானி என்டர்பிரைஸ்ல உள்ள பணம் வரும், 1000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் வாங்கப்படும், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய மேனேஜர்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. விப்ரோ வெளியேறதுனால 500 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மணி கண்ட்ரோல் செய்தியில BSE 100 இண்டெக்ஸ்லயும் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. 5 ஸ்டாக்ஸ் புதிதாக உள்ள வருவதற்கும் 5 ஸ்டாக்ஸ் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில. எந்தெந்த ஸ்டாக்ஸ் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கு? REC, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அதானி பவர், அதானி கிரீன் எனர்ஜி மற்றும் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ். எந்தெந்த ஸ்டாக்ஸ் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு? ICICI Prudential லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஜி என்டர்டெயின்மெண்ட், SBI கார்ட்ஸ் மற்றும் ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் டிவிடெண்ட் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 28 ரூபாய். குவார்டர்லி ரிசல்ட் ஸ்டாண்டலோன் பேசிஸ்ல டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 55 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 77% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 35 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 46% அதிகரிச்சிருக்கு. தாஜ் ஜிவிகே குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. 5% நேற்று க்ளோசிங் பேசிஸ்ல அதிகரிச்சிருக்கு. ரிசல்ட் ரியாக்ஷன் கூட இருந்திருக்கலாம். டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1.50. Q4 நெட் ப்ராஃபிட் 26 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 80% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 116 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. 3 ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்ற அப்டேட் வெளியிட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஒன்று, அதோடைய மதிப்பு 161 கோடி ரூபாய், அல் அன்வர் இன்டர்நேஷனல் நிறுவனத்துக்கிட்ட கிடைத்த ஆர்டர். மற்றொன்று அதானி குரூப் கிட்ட கிடைத்த 179 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர். மூன்றாவது ஆர்டர் 19 கோடி ரூபாய் மதிப்பு L&T குரூப் கிட்ட கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ். செல்லோ வேர்ல்ட் குவார்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1.50. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 513 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 89 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. சாரேகாமா இந்தியா குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. டோட்டல் ரெவன்யூ 2810 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 27%, குவார்டர் ஆன் குவார்டர் 28% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 539 மில்லியன் ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 3%, இயர் ஆன் இயர் 24% அதிகரிச்சிருக்கு. கில்பர்ன் இன்ஜினியரிங்க்கு அக்யூட் ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் கொடுத்திருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. அப்கிரேட் நடந்திருக்கு. லாங் டேர்ம்ல BBB- இருந்து BBB ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கும் அப்கிரேட் நடந்திருக்கு. A3 இருந்து A3+ ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், என்ன அதிகமான ரேட்டிங் இருக்கு, என்ன குறைவான ரேட்டிங் இருக்கு, நம்ம வேறொரு வீடியோல டீடைல்டா பேசியிருக்கோம். அதில் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அவுட்லுக் என்னன்னு பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 8 ரூபாய். குவார்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸ்ல டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 1450 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 146 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. இண்டிகோ ஏர்லைன்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட்டு இருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. நெட் ப்ராஃபிட் இரட்டிப்பாயிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 1895 கோடி ரூபாய். தொடர்ச்சியாக 6வது குவார்டர் இது கிரீன்ல க்ளோஸ் இருக்கிறது. ப்ராஃபிட் அறிவிச்சிருக்காங்க. எதிர்பார்த்தது மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்புல எதிர்பார்த்தது கிட்டத்தட்ட 1900 கோடி ரூபாய். அதுதான் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் 26% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 17,825 கோடி ரூபாய். மணி கண்ட்ரோல் எதிர்பார்த்தது 19,452 கோடி ரூபாய். ஜி என்டர்டெயின்மெண்ட் குறித்து மணி கண்ட்ரோல் இருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், சோனி ஜி இடையே இருக்கக்கூடிய மர்ஜர் கைவிடப்பட்டது. அது சோனி தான் முக்கிய காரணம். இப்போ சோனி மீது டெர்மினேஷன் ஃபீ கொடுக்கணும்னு சொல்லி வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க ஜி என்டர்டெயின்மெண்ட். கிட்டத்தட்ட 750 கோடி ரூபாய் டெர்மினேஷன் ஃபீ சோனி ஜி கிட்ட வழங்க வேண்டும்னு வழக்க கொடுத்திருக்கிறாங்க. மைத்தான் அலாய்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனி புது முதலீடு சேருங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்ல ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. மே 22 50 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. 1,03,900 ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது 0.02%. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு மைத்தான் அலாய்ஸ் கைவசம் 0.03% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்ல. SML இசுசு டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 16 ரூபாய். குவார்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 680 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 52 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 94% அதிகரிச்சிருக்கு. பாண்டாடா இன்ஜினியரிங் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சப்சிடி நிறுவனத்திற்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. சிவ் சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட கிடைத்த ஆர்டருடைய மதிப்பு 2.3 கோடி ரூபாய்.
மாமா எர்த் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த டேட்டா ரெவென்யூ 471 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 30 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்டர்ல கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. 162 கோடி ரூபாய் நஷ்டம். ஜேகே லட்சுமி சிமெண்ட் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 4 ரூபாய் 50 பைசா. குவார்டர்லி ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் 162 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 41% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 1781 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% விழுந்திருக்கு. டேட்டா கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 இருந்து. பிகாஜி ஃபுட்ஸ் இன்டர்நேஷனல் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 1 ரூபாய். நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 200% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 116 கோடி ரூபாய். ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 521 கோடி ரூபாய். சன்ஃபார்மா தரப்புல அப்டேட் இருக்கு. டேரோ ஃபார்மா சன்ஃபார்மா மர்ஜர் குறித்தான அப்டேட். டேரோ ஃபார்மாவுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் அதற்கு ஒப்புதல் இப்போ வழங்கி இருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங்ல தகவல் சொல்லியிருக்காங்க சன்ஃபார்மா. ஸ்பைஸ் ஜெட் தரப்புல அப்டேட் இருக்கு. டெல்லி பேங்காக் ஃபிளைட்டுடைய அந்த ஃபிளைட் மாடலை மாத்துறாங்க. பெரிய ஃபிளைட்டா கொண்டு வராங்க. ஒரு தற்காலிகமாக மே 31 இருந்து ஜூன் 20 வரைக்கும் ஒரு ஹாலிடே சீசனுக்காக அந்த டிமாண்ட் அதிகரிக்கிறதுனால ஒரு பெரிய ஃபிளைட்டை இயக்க போறதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க ஸ்பைஸ் ஜெட். டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கக்கூடிய சில கம்பெனிகள் விரைவாக பார்க்கலாம். இன்டென்ஸ் டெக்னாலஜிஸ் 1 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. லக்ஷ்மி எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் 15 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. தெகா இண்டஸ்ட்ரீஸ் 2 ரூபாய் டிவிடெண்ட், அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 10. எக்ஸ்சேஞ்சிங் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் 4 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஜூன் 14 அதற்கான ரெக்கார்ட் டேட். ஊனோ மிண்டா டிவிடெண்டாக 1 ரூபாய் 35 பைசா, ஜூன் 7 அதற்கான ரெக்கார்ட் டேட். ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் டிவிடெண்டாக 1 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. கணேஷா இக்கோஸ்பியர் 3 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. சூப்ரோஸ் லிமிடெட் 1 ரூபாய் 80 பைசா. அலு ஃப்ளூரிட் லிமிடெட் 3 ரூபாய் டிவிடெண்ட். ஜியோசிஎல் கார்பரேஷன் 4 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. கேப்ரியல் இந்தியா 2 ரூபாய் 50 பைசா. ஃபார்டிஸ் ஹெல்த்கேர் 1 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. சென்கோ கோல்டு 1 ரூபாய். ஓம் இன்ஃப்ரா லிமிடெட் 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. வைபவ் குளோபல் 1 ரூபாய் 50 பைசா டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. கன்கார்ட் பயோடெக் 8 ரூபாய் 75 பைசா, அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 22. ஹிமத் சிங்கா சேதா லிமிடெட் டிவிடெண்டாக 25 பைசா அறிவிச்சிருக்காங்க. சூரியலதா ஸ்பின்னிங் மில்ஸ் 2 ரூபாய். எமரால்ட் பினான்ஸ் லிமிடெட் 10 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டைம் டெக்னோபிளாஸ்ட் 2 ரூபாயாக டிவிடெண்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸ்ரீ தினேஷ் மில்ஸ் 10 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அமிர்தாஞ்சன் ஹெல்த்கேர் 2 ரூபாய் 60 பைசா. வெல்ஜன் டெனிசன் லிமிடெட் 17 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. லக்ஷ்மி ஆட்டோமோட்டிக் லூம் ஒர்க்ஸ் லிமிடெட் 12 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஈசாப் இந்தியா 30 ரூபாய் டிவிடெண்ட். கன்கார்ட் பயோடெக் 8 ரூபாய் 75 பைசா. சாந்தார் டெக்னாலஜிஸ் 3 ரூபாய் 25 பைசா. ரூபா அண்ட் கம்பெனி 3 ரூபாய் டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. பிரிசிஷன் கேம் ஷாப்ஸ் டிவிடெண்டாக 1 ரூபாய். பேயர் கிராப் சயின்ஸ் 35 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் 12 ரூபாய் 50 பைசா. அலைட் டிஜிட்டல் சர்வீசஸ் 1 ரூபாய் 50 பைசா டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.